ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. உங்களுடைய குடும்பத்தில் புதிய நபர் வருகையால் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆபத்து அப்படிங்கிற எச்சரிக்கையில் சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைமுகமான சம்பவங்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். இது நேரடியாக யாராவது தீங்கு செய்கிறாங்களா அப்படிங்கிற அர்த்தம் இல்லாமல் ஒரு மனிதருடைய வருகையால் குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத குறித்து தான் இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்க இயல்பாகவே தைரியம் அதிகமாக இருக்கவங்க. குடும்பத்தில் தலைமை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கக்கூடிய குணம் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. வீட்டில் யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முதல்ல நின்று உதவுவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் குடும்பத்தில் இவங்களை நம்பிக்கையோடு பார்ப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நபர் முதல்ல மிகவுமே சாதாரணமாக தான் தோன்றுவாங்க. உங்களுக்கு ஒரு நண்பர் வழியாக அறிமுகமாக ஆகுவாங்க. வேலை தொடர்பாக பழக்கம் ஏற்படலாம், அல்லது உறவினர்கள் மூலமாகவும் வீட்டிற்கு வரக்கூடியவராக இருக்கலாம். ஆரம்பத்தில் அந்த நபர் உங்களுடைய திறமையை பாராட்டுவாங்க. நீங்கள் இவ்வளவு திறமையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னும் பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நெருக்கம் பெறவும் முயற்சி பண்ணுவாங்க. இதனால் உங்களுக்கு அந்த நபர் மீது நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். சில நாட்கள் கழித்து அந்த நபர் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர்கிட்ட அதிகமாக பழக ஆரம்பிப்பாங்க. அவருக்கு சில ஆலோசனைகளும் சொல்லுவாங்க. இந்த முடிவெடுத்தா வாழ்க்கை ரொம்பவே மாறும் அப்படின்னு கூறி புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு அவங்கள தூண்டுவாங்க. அந்த முயற்சி சரியான திட்டமிடல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் உள்ள அந்த நபருக்கு சிரமம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில சமயங்களில் பண விஷயத்தில் நஷ்டமும் ஏற்படலாம். சில நேரங்களில் வேலை தொடர்பான பிரச்சனைகளும் வரலாம். மேலும் அந்த புதிய நபர் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட மனநிலையை கவனித்து அவங்க கிட்ட நெருக்கமாக பேசலாம். யாராவது மனசில் கவலை இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு அவங்க கிட்ட நம்பிக்கை பெற முயற்சியும் செய்யலாம். இதனால் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அந்த நபர் மீது அதிக நம்பிக்கையும் உருவாகலாம். ஆனால் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தவறான வழியில் போகலாம். அந்த நபர் சொல்வதை மட்டும் கேட்குற நிலையும் உருவாகலாம். இதனால் குடும்பத்தில் உள்ள மற்றவங்க சொல்கிறத அந்த நபர் கேட்காம இருக்கலாம். இதனால் வீட்டில் சிறிய மனக்கசப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் அது சாதாரணமாக தோணினாலுமே காலம் போக போக அது பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரங்க தங்கள் குடும்பத்தையே பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அது சரி செய்ய முயற்சி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் உண்மை புரியறதுக்கு தாமதமாகவும் ஆகலாம். ஒரு கட்டத்தில் அந்த புதிய நபருடைய உண்மையான நோக்கமும் வெளியே வரும். அவங்க சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே பொய்யாகவும் இருக்கும். அப்போ தான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உண்மையை உணரவும் ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்க ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்ய முயற்சியும் பண்ணுவாங்க. அந்த புதிய நபர்கிட்ட இருந்து தூரம் வைக்கவும் முயற்சி பண்ணுவாங்க. இந்த அனுபவம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும். வாழ்க்கையில் யாரையுமே உடனே நம்பக்கூடாது அப்படிங்கிறதும் புரியும். மனிதர்களை கவனமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வும் உருவாகும். இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கவங்க அதிகமாக பேசிக்கொள்ளணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது கடந்து போகும். அதுக்கு பின்னாடி தான் மன அமைதி அப்படிங்கிறதும் திரும்பும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் ஒரு எச்சரிக்கை காலமாக தான் இருக்குது. கவனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய ஆபத்திலிருந்து தவிர்த்துக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால் தான் எந்த வெளிப்புற மனிதருமே அந்த குடும்பத்தை பாதிக்கவே முடியாது. இந்த அனுபவம் அவங்களை இன்னுமே வலுவானவங்களாக தான் மாற்றும். எதிர்காலத்தில் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு அது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த இது பண்ணுறோம் அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சு தான் நடந்துக்கணும். அதனால் யாரை நம்பியுமே எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஆபத்து அப்படிங்கிற எச்சரிக்கையை சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் சில நேரங்கள் பெரிய சோதனையாக மாற்றுறதுக்கான காலங்களாகவும் சுட்டி காட்டுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்க. குடும்பத்தில் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உடனே உதவவும் செய்வாங்க. ஆனால் இந்த நல்ல மனசே சில நேரங்கள் அவங்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்திடுது. இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபர் அறிமுகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த நபர் முதல்ல மிகவுமே மரியாதையாக நடந்துக்குவாங்க. உங்கள் குடும்பத்தை பாராட்டுவாங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட நல்ல குணங்களை பேசுவாங்க. இதனால் வீட்டில் உள்ளவங்களும் அந்த நபர் மீது நல்ல எண்ணத்தையும் கொடுத்துருப்பாங்க. சில நாட்கள் கழித்து அந்த நபர் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் உள்ள ஒருவர்கிட்ட அதிகமாக பேசவும் ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின விஷயங்களை கேட்டு ஆலோசனையும் சொல்லலாம். இதனால் அந்த நபர் அதிகமாக நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி
புதிய யோசனைகளையும் சொல்லுவாங்க. ஒரு புதிய தொழில் செய்யலாம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது செஞ்சால் நல்ல வருமானம் வரும் அப்படின்னு நம்ப வைப்பாங்க. ஆரம்பத்தில் அல்லது அதில் வந்துட்டு நல்ல வாய்ப்பாக தோணும். ஆனால் அந்த முயற்சி அப்படிங்கிறது சரியான அனுபவம் இல்லாமல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ள அந்த நபருக்கு சிரமம் அப்படிங்கிறது உருவாகும். பணம் செலவாகும். எதிர்பார்த்த வருமானம் வராமல் போகும். இதனால் மனசில் இருக்கக்கூடிய கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலுமே புதிய நபர் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட உறவை கவனித்து சில வார்த்தைகள் பேசலாம். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒருவங்களுடைய மனசை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதனால் அந்த நபர் தனிமையாக உணரவும் ஆரம்பிப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க வெளியில் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே குடும்பத்தை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. வீட்டில் யாருக்காவது மன வருத்தம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சி அவங்க மனசை போட்டு உலட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த நபர்கிட்ட இருந்து மெதுவாக தூரம் வரக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மீண்டும் ஒன்றா சேர்ந்து பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க. இந்த அனுபவம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடமாக தான் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாரையுமே உடனே நம்பக்கூடாது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். மனிதர்களை கவனமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உருவாகும். இந்த காலத்தில் சிம்ம ராசிக்காரங்க செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தான். எந்த பெரிய முடிவுமே உடனே எடுக்காமல் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கணும். பொறுமையாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சோதனை காலம் அப்படிங்கிறது சீக்கிரமாக கடந்து போகும். அதுக்கு பின்னாடி வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் வரும். குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது மீண்டும் உருவாகிட்டே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் அப்படிங்கிறது அவங்களை இன்னுமே வலுவானவர்களாக தான் மாற்றப்போகுது. எதிர்காலத்தில் எந்த மனிதரையுமே நம்புறதுக்கு முன்னாடி அவர்களுடைய உண்மையான குணத்தை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். குடும்ப ஒற்றுமை இருந்தால் தான் எந்த பிரச்சனையுமே நீண்ட காலம் நீடிக்காது. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தைரியம் அப்புறம் பொறுமை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்ல பலனை தான் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால் எதை நினச்சுமே நீங்கள் கவலைப்பட தேவை. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒருத்தவங்களை சீக்கிரமாகவே நீங்கள் நம்பிடுவீங்க. அப்படி நம்புறதுனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப சீக்கிரமாக பழகி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இவங்களை எப்படி மூவ் பண்ணலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுவாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அந்த நபர் புதிய ஆசைகளும் நீங்கள் உருவாக்கிக்குவீங்க. பெரிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம் அவங்கள நம்பி அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். சில நேரங்களில் அந்த புதிய நபர் காட்டக்கூடிய பாதை வேகமான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட தோணும். இதனால் குடும்பத்தில் உள்ள அந்த நபர் திடீர்னு வாழ்க்கையில் பெரிய முடிவுகளை எடுக்கலாம். வேலை மாற்றம் செய்யலாம், வேறு இடத்திற்கு போகலாம். சில சமயம் குடும்பத்தில் கூட சொல்லாமல் ஒரு முடிவு எடுக்கலாம். இதனால் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கவலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன் திடீர்னு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு குழப்பமும் வரும். ஆரம்பத்தில் இருந்த சின்ன விஷயமா தோணினாலுமே காலம் செல்ல செல்ல அதனுடைய விளைவு அப்படிங்கிறது பெருசாக இருக்க போகுது. சில சமயத்தில் அந்த புதிய நபர் காட்டிய பாதை அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. அதனால் வாழ்க்கையில் சிரமங்கள் உருவாகும். வேலை இழப்பு, பண சிக்கல், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளும் தோன்றும். அப்போதுதான் அந்த புதிய நபருடைய உண்மையான குணம் புரிய ஆரம்பிக்கும். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு தெரியும். வெறும் கனவை காட்டி முடிவெடுக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு உணர்வீங்க. இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்களுடைய உண்மையான குணமும் வெளிப்படும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்யும் பொறுப்பு அவங்க மீது தான் வரும். அவங்க தைரியமாக நின்று குடும்பத்தை மீண்டுமே ஒரு பாதைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்ய ஆரம்பிப்பாங்க. மெதுவாக வாழ்க்கை அப்படிங்கிறது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும். இந்த அனுபவம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடமாக இருக்கும். யாராவது இனிமையாக பேசினாலே உடனே நம்பக்கூடாது அப்படின்னு புரியும். எந்த முடிவையுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக்குவீங்க. இப்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகவுமே கவனமாக இருக்கணும். புதிய நபர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு திறந்த மனசோட பேசுவதும் ரொம்பவே முக்கியம். ஒருத்தரை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே பெருசாக மாறாது. இந்த சோதனை காலம் கடந்து சென்ற பிறகு தான் சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். அனுபவம் அப்படிங்கிறது அவங்கள இன்னுமே புத்திசாலியாக மாற்ற போகுது. இறுதியில் குடும்பத்தில் ஒற்றுமை தான் அவங்களுடைய பாதுகாப்பாகவும் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தைரியம் மற்றும் மன வலிமை அவர்களை எந்த சிக்கல்லேருந்து எல்லா சிக்கல்லேருந்துமே வெளியே கொண்டு வரதுக்கு உதவும். அதனால் எல்லா விஷயங்களையுமே யாரையுமே புது நபரை நம்பாமல் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு
கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. சிம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.